உங்களுக்கு அற்புதமான எதிர்காலத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தாமரை குளோபல் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒளிமயமான எதிர்காலம் என்ற தலைமையில் 10-12 மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டுகின்ற இந்த அற்புதமான கூட்டத்துக்கு எனக்கு தலைமை பொறுப்பு கொடுத்த அந்த குழுவினுடைய பொறுப்பாளர்கள் சார்பாக நன்றி இந்த நேரத்தை உருவாக்கி வந்திருக்கின்ற குழந்தை செல்வங்கள் +1 +2 பருவம் என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பருவம். இந்த +1 +2 நீங்கள் என்ன அடித்தளம் இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வருங்கால வாழ்க்கை அமைக்கக்கூடிய பருவம் +1 +2 பருவம். இதே இந்த பருவத்தில் தான் நீங்கள் தாய் தந்தையுடைய அறிவுரை ஏற்று ஆசிரியர் பெருமக்களுடைய அறிவு ஏற்று இதுபோல நம்முடைய சொற்பொழிவாளர்கள் நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய வழிகாட்டு நெருக்கடி புரிகின்றவருடைய பெரியவர்கள் அறிவுரை ஏற்று நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக உங்கள் எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை அமையும் என்பதில் ஏற்று நான் குறிக்கொண்ட கடைபிடிக்கிறேன். கல்வி என்பது முக்கியம். நம்முடைய இந்திய தமிழ்நாட்டில் 33 துறைகள் இருந்தாலும் கூட கல்வித்துறை சிறந்த விளைகிறால் அந்த 33 துறைகள் சிறந்து விளங்கும். கல்வி என்பது அடிப்படை. இதனால் முன்னோர்கள் கூறுகிறார்கள், நம்முடைய திருவள்ளுவர் கற்றவர் 2 கண்டிருப்பவர் அல்லாதவர் 2 கண்டிருக்காக குள்ளர் என்று கூறுகிறார்கள். அதேபோல் அமைப்புராட்டி கூறுகிறார்கள், கற்கை நன்றே பிச்சை விவரம் கற்கை என்று கூறுகிறார்கள். பிச்சை எடுத்தாவது நீங்கள் கல்வி வரை பெற வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். அதுக்கு இணங்கத்தான் நம்முடைய புரிஞ்சுத் தலைவர் கத்துடன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். புரிஞ்சத்தில் அம்மார்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை 16 வகையான பொருட்களை கொடுத்து தமிழகம் இந்திய துறைகளிலே கல்வித்துறையில் சிறந்த மாநிலம் வர வேண்டும் என்று நிரூபித்து காட்டினார்கள். இப்ப இருக்கிற முதலமைச்சர் கூட காலை வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகம் போட்டி கல்வித்துறையிலே நம்முடைய மாணவர்களை ஊக்குவிக்கின்ற மாநிலம் தமிழக மாநிலம். எனவே அரசின் மூலமாக நீங்கள் பல சரிகளை பெற்றிருக்கிறீர்கள். அதே போல இங்கே இருக்கிற பெற்றோர்கள் இப்பொழுது எல்லாரும் நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்று ஆசையோடு பெற்றோர்கள் கிடைக்கிறார்கள். அற்புதமாக பேராசிரியர் இது போல நல்ல படித்த பேசாமல் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் படித்து எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் ஒளிமாக அமைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அவரவர் திறமைக்கேற்ப எல்லா துறையிலும் திறமை இருந்தால் எல்லா துறையிலும் முன்னேறக்கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் அவர்கள் கூறிய அந்த கருத்துரையை கேட்டு உடைய வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை பொறுப்பாளர்களும் என் சார்பாக மனதை ஒரு விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். இதுல நிறைய 10th ஸ்டூடெண்ட்ஸும் 12th ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க அப்படின்னாங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்டா நீங்க வந்து எது வேணாம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல உங்களுக்கு டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணாதான் உங்களோட 11th சப்ஜெக்டை பிரான்ச்சை சரியாக நீங்க எடுக்க முடியும். எனக்கு வந்து மேக்ஸ் வராது அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் உங்க கையில இருக்கு. சயின்ஸ் குரூப் இல்லைன்னா ஆர்ட்ஸ் குரூப். இல்லை எனக்கு மேக்ஸ் வரும் ஆனால் நான் வந்து சயின்ஸ் ஓரளவுக்கு வரும், நான் இன்ஜினியரிங் பண்ண போறேன்னா இல்லை ஏதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி பண்ண போறேன்னா எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து பயோ மேக்ஸ் குரூப் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் வருது அப்படிங்கிறதுனால. இல்லைங்க எனக்கு வந்து மெடிக்கல் சைடு விருப்பமே கிடையாது, நான் இதெல்லாம் எதுவுமே படிக்க போகிறது இல்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த சயின்ஸும் வேணாம் மேக்ஸும் வேணாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய காமர்ஸ் குரூப் இருக்கு. காமர்ஸ்லேயே உங்களுக்கு மேத்தமெட்டிக் அப்ளிகேஷனோட சேர்ந்து இருக்கக்கூடியது இருக்குது. அதற்கு பிறகு எனக்கு அந்த மேக்ஸும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடியது இருக்குது. கோயம்புத்தூரில் சைக்காலஜியும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த சைக்காலஜியும் சேர்ந்து இருக்கக்கூடியது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் பண்ணும் பொழுது கவுன்சிலிங் சைக்காலஜி இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அந்த துறையில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை எடுக்க முடியும். அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். இல்லைன்னா நான் காமர்ஸ் படிச்சுட்டு சிஏ பண்ணலாம், இல்லை பிபிஏ பண்ணிட்டு எம்பிஏ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உங்களுக்கு டிசைட் பண்ணிக்க முடியும். காமர்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அடுத்து 12th வந்தீங்க அப்படின்னா இப்பயே ஆல்ரெடி எக்ஸாம் போர்டில் இருப்பீங்க. பதட்டமே படாதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்டே செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. 2 சைடில் கால் வைக்கக்கூடாது. நான் மெடிக்கலுக்கு நீட்டும் எழுதுறேன், இங்கே இன்ஜினியரிங்க்கு ஜேஇஇ எழுதுறேன். கண்டிப்பாக 10,000ல் ஒருத்தரால் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படிலாம் எஃபர்ட் எடுக்காம எனக்கு மெடிக்கல் நான் ட்ரை பண்ணுறேன், மெடிக்கலில் நீட் எழுதுறேன், எனக்கு வரலன்னா மெடிக்கலோட அலைடு ஹெல்த் சயின்சஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். இல்லை நான் வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் படிக்க முடியும். பிகாஸ் அதில் அலைடு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். பியூர் சயின்ஸ் படித்த பசங்களால் அந்த கோர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸே நிறைய சொல்லுவாங்க, பயோகெமிஸ்ட்ரி எடு, மைக்ரோபயாலஜி எடு, பயோடெக் எடு அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி எல்லார் வீட்டு பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முயற்சி. 10th +2 படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே நல்லபடியாக தேர்வு எழுதி பிரமாதமாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அடிகளார் தலைமையில் யாகம் நடத்தி அதோடைய புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வைத்து பேராசிரியர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை எவ்வளவு பாராட்டணும் தரும். ரொம்ப அற்புதமான விஷயம். நண்பர்களே, 10th +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அநேகமாக தென் மாவட்டங்களாக தான் இருக்கின்றன. பெரும்பாலும் அது திருநெல்வேலியாகவோ விருதுநகராகவோ தான் இருக்கின்றன. அப்ப என்ன காரணம் யோசிக்கணும். யார் ஒருத்தன் பசித்திருக்கிறானோ, பெரிய வளமை இல்லாம இருக்கிறானோ, யார் வந்து ஒரு பசியோடு இருக்கிறானோ, ஒரு தாகத்தோடு இருக்கிறானோ, நிறைய படிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தோடு இருக்கிறானோ, அக்ரெசிவா இருக்கிறானோ, அவனுக்கு வந்து படிப்பு சுலபமாகிறது, படிப்பு அவனுடைய உக்கிரமாகிறது. அவன் எப்படியாவது பெரிய அளவில் படிச்சு பெரிய ஆள் அனுபவம் முயற்சி பண்றான். நிறைய குடும்பங்கள்ல ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப் வாழக்கூடிய குடும்பங்கள்ல வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதாங்க, நீ ஏதோ படிக்கட்டு ஒன்று பார்த்துக்கலாங்கன்னு நிறைய பாசத்தை கொடுக்குறது. அதே மாதிரி பசங்களுக்கு வந்து ஒண்ணுமில்ல, நாளைக்கு நம்ம தொழிலை அவன் தான் பார்த்துக்க போறேன், தொழிலை பார்த்துக்கிற அளவுக்கு தெரிஞ்சுதான் போட்டாங்க அப்படின்னு சொல்றது. இது மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, படிப்புல நம்ம வந்து நம்பர் 1, நம்பர் 2 எடுக்கக்கூடிய இடங்கள் குறைந்து கொண்டே போகின்றன. ஆனால் கொங்கு மண்டலம் ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. நம்பர் 1, நம்பர் 2 எல்லாம் போட்டி போடுறது கிடையாது. ஆனா ஐடியில இன்னைக்கு உலகம் முழுக்க எதுல நம்பர் 1 இருக்குன்னா ஐடியை நோக்கி தகுதுன. சென்னைக்கு அடுத்து அல்லது சென்னைக்கு இணையா தமிழ்நாட்டிலேயே ஆகச்சிறந்த ஐடி ஹப்பா இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலம் தான் இருக்குது பாக்குறோம். உங்க பக்கத்துல கோயம்புத்தூர் தான் பெருசா இருக்குது. அப்ப எது தேவையோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மண்ணுக்கு இருக்குது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், நீங்க 10th +2 படிக்கும் போது எந்த விதமான பிரஷருக்கும் ஆட்படக்கூடாது. என்னுடைய கவலை புறாதான். வர்றவங்க போறவங்க நிக்கிறவங்க ஆசிரியர் பெருமக்கள், வீட்டில் பெற்றோர்கள், இதுல வந்து திடீர்னு 10 சொந்தக்காரங்க வந்துட்டே இருப்பாங்க. தாய் மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, பாட்டி, எல்லாம் நீ 10th படிக்கிறியா, ஒழுங்கா படிப்புல நல்லா படி அப்படின்னு சொல்லி வந்து ஆளாளுக்கு அட்வைஸ் ஃப்ரீயா கிடைக்கிறது. என்ன அட்வைஸா கொடுத்து பிரஷர் ஏற்றி விட்டுருவாங்க. நீ அப்ப மாமா சொல்றாரு என்னன்னு கேளு, அத்தை சொல்றாரு என்ன கேளு, நீ அவர் மாதிரி படிச்சு பெரியாளான்னு சொல்லி 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 நமக்கு வந்து ஒரு இந்த 10th +2 அப்படிங்கிற பப்ளிக் எக்ஸாமே ஒரு பெரிய பீதியாக மாறிவிடுது. பெரிய மனளவுல ஒரு பயத்தை ஏற்படுத்திடுது. கொஞ்சம் கூட நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 10th எக்ஸாமும் சரி, +2 எக்ஸாமும் சரி, ஏற்கனவே நீங்கள் எழுதி வந்த தேர்வுகள் போலதான், கூடுதலாக எதுவுமே கிடையாது. பெற்றோர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பேசி, என்ன கதை பேசி, கதை குடும்ப கதையில பேசுறீங்கன்னா அதுதான் உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் ஆகும். நீங்க அவர்களோடு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பெற்றோர்களும் உங்க நேரம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க இந்த டிவி பக்கம், மொபைல் பக்கம் போனீங்கன்னா எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகுன்னு தெரியாது. ரொம்ப சுலபமா இங்க தேவைப்படுவது, தேர்வுகளை எழுத தேவைப்படுவது தன்னம்பிக்கை. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த தன்னம்பிக்கைங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாத ஒண்ணு. 18 அடியை தாண்டுங்க, 30 அடி உயரத்துல இருந்து குதிங்க, ஒரு 1 கிலோமீட்டர் நீச்சல் அடிங்கிற அசாத்தியமான விஷயங்கள் கிடையாது. நீங்கள் எதை படித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் அது. எது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமான விஷயமா இருக்குதோ அதை நீங்க ரிவைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியமா இருக்கு. எல்லாமே பழக்கம் தான். பழகாத விஷயங்கள் வந்து ஒரு அதிசயமா இருக்கும். நீங்க திடீர்னு ஆந்திராக்கு போறீங்க, திடீர்னு கேரளாக்கு போறீங்க, வெளி மாநிலத்துக்கு போறீங்க, ஹிந்தி ஸ்டேட்டுக்கு போறீங்கன்னா அங்க வந்து எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு வந்து அது தெரியாத இடமா இருக்கும். ஆனா தெரிஞ்ச இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்காது. அவ்வளவுதான். இது நாம ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்த படிப்பு தான், தொடரக்கூடிய படிப்பு தான், வேற எதுவுமே விஷயம் இல்லை, வித்தை இல்லைங்க வைக்கணும். அந்த பயத்தை மனசுல இருந்து நீக்குங்க. தயவு செய்து வாரத்துக்கு 1 நாளாவது கோயிலுக்கு போங்க. அது எந்த குழப்பமும் இல்லை. வாரத்துக்கு 1 நாளாவது கோயிலுக்கு போங்க. தயவு செய்து சாமி கும்பிடுங்க. போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்க அப்பா அம்மா விரும்புகிற மாதிரி உலகத்தில் வேறு யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்பா அம்மா மட்டும்தான் என்னாலும் என் பிள்ளை எப்படியாவது பண்ணும். நீ அடாவடி பண்ணுவீங்க, படிக்க மாட்டீங்க, சேட்டை பண்ணுவீங்க, என்ன வேணாலும் அப்பா அடிச்சா அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க, அம்மா அடிச்சா அப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி என் பிள்ளை எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் முன்னாடி முறைத்து கொண்டிருந்தால் கூட பின்னாடி வந்து பாவம் அவனுக்கு 1008 பிரச்சனை வந்து கஷ்டப்படுறாங்க, உங்க மேல அத்தனை இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேர்வுல வினாத்தாளை எளிமையாக்காது, நீங்கள் படித்ததை நினைவு கொண்டு வரும். கோயிலுக்கு போங்க, அம்மா அப்பா காலில் விழுந்து கொடுங்க. எக்ஸாம் முன்னாடி டீச்சர்ஸை மரியாதையா பழகிக்கங்க. அவங்கள்ட்ட நிறைய சஜஷன்ஸ்க்கு டவுட் இல்லை இப்பயும் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க. கட்டாயமாக இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கெல்லாம் நீங்கள் 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் இருப்பீங்க. உங்களுக்கு கேள்விகளை கட்டாயம் பதில் சொல்லுவாங்க. தைரியமா எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த பதட்டமும் இல்லாமல் செய்யுங்க. என்னை போன்ற லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்களே
முன்னாடி வந்துட்டோம். உங்களை போன்ற ஆர்வமான பிள்ளைகள் நிச்சயமாக முன்னேற முடியும். வாழ்த்துக்கள். இறைவன் துணை இருக்கட்டும். வணக்கம். அந்த அக்ஷபிரசன்னத்தில் நிறைய கேள்விகளில் ஒரு கேள்வி வருது, இந்த பூமியை விட பெரியது எது தர்மா அப்படின்னு யக்ஷன் கேட்குறாரு. இந்த பூமியை விட பெரியது எது? தர்மன் ஒரு வினாடி கூட யோசிக்கலையா. அவன் சொல்றான், இந்த பூமியை விட பெரியவள் என் தாய் அப்படின்னு சொல்றான் தர்மன். பூமியை விட பெரியவள் யாரு? என் தாய். அடுத்த கேள்வி கேட்கிறார் யக்ஷன், இந்த ஆகாயத்தை விட உயர்ந்தது யாது அப்படின்னு கேட்கிறார். இந்த ஆகாயத்தை விட உயர்ந்தவர் யார்? அதற்கும் தர்மன் வினாடி கூட தாமதிக்கல, இந்த ஆகாயத்தை விட உயர்ந்தவர் என் தந்தை அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமான இந்து கண்ணோட்டத்தில், இந்து தர்மத்தில் ஒரு தாய் என்பவள் பூமியை விட பெரியவள், ஒரு தந்தை என்பவன் ஆகாயத்தை விட உயர்ந்தவன் என்று சொல்கிற இந்த மரபு இருக்கிறதே, இது நம்ம என்றென்றும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு எடுத்து செல்லும். பெற்ற தாயையும் நம்முடைய தந்தையும் என்னைக்குமே போற்றுகிற ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கணுமே தவிர, அவங்க மனம் நோக பேசுவதோ, அவங்க மனம் வலிக்கிற மாதிரி நடந்து கொள்வதோ, அவங்க பேச்சை மீறி ஏதாவது செய்வதோ, இது என்னைக்குமே செய்யக்கூடாது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால வந்து ஒரு கதை சொல்றேன். இப்போ இந்தியா அன்று, இந்தியா இன்று. 5 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவினுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருக்கான். ஒரு கார்ட்டூன்னா தெரியும், கேலி சித்திரம். ஒரு பெரிய விஷயத்தை ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு போவான், 2 படம் எல்லாம் போட்டு. அந்த கார்ட்டூன் என்ன போட்டிருக்கான், ஒரு அமெரிக்க தாய் தன் குழந்தைகளிடம் கூறியது 50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு போட்டிருக்கான். ஒரே கார்ட்டூன், 2 பிக்சர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அமெரிக்க தாய் தன் குழந்தைகளிடம் கூறியது. என்ன சொல்றா? குழந்தைகளா, உங்களுக்கு டைனிங் டேபிள் வச்சிருந்த இந்த உணவெல்லாம் வீணாக்காம சாப்பிட்டுடுங்க. இது கூட இல்லாத இந்திய குழந்தைகள், கோடிக்கணக்கான இந்திய குழந்தைகள் பட்டினியில செத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அமெரிக்க தாய் சொல்றாளாம். இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டா பாரு, பகவான் புண்ணியத்தில் உனக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு. இந்தியாவில் அது கூட இல்லை, குழந்தைகள் பட்டினியில் இருக்கு. 50 ஆண்டுகளுக்கு முன்பு. பக்கத்தில் இன்னொரு பிக்சர் போட்டிருக்கான், சேம் கார்ட்டூன், 2 பிக்சர்ஸ்ன்னு சொன்னேன். பிக்சர் நம்பர் 2, 50 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு அமெரிக்க தாய் தன் குழந்தைகளிடம் கூறியது அப்படின்னு போட்டிருக்கான். இது வேற தாய், அதே தாய் இல்லை, இது வேற தாய். அந்த தாய் என்ன சொல்றா குழந்தைகள்கிட்ட, குழந்தைகளே, இந்த மேத்ஸு, பிசிக்ஸு, சயின்ஸு இதெல்லாம் நல்லா படிச்சிருங்கப்பா. இதெல்லாம் நீங்க சரியா படிக்காட்டி இதையெல்லாம் நன்றாக படித்த இந்திய குழந்தைகள் உங்கள் வேலையெல்லாம் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்க வேலையெல்லாம் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இந்தியன்ஸ். அதனால நீ நல்லா படி அப்படின்னு ஒரு அமெரிக்கன் மதர் சொல்றதா அமெரிக்க பத்திரிகைகளில் வந்த ஒரு கார்ட்டூன். எங்கே இருந்தோம் எங்கே வந்திருக்கிறோம் புரிந்து கொள்ளணும். எங்கே இருந்தோம் எங்கே வந்தோம். இஸ்ரோவினுடைய ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி அவரை ஒரு முறை சந்திக்கும் போது சொன்னாரு, சமீபத்தில் இஸ்ரோவில் நடந்த அத்தனை சாதனைகளும் நம்ம நாட்டில் ஐஐடி மாதிரி இன்னும் மிகப்பெரிய பொறியியல் நிறுவனங்களில் படித்த பெஸ்ட் பிரெயின்ஸ் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியில் போயும் கூட நம்ம நாட்டிலே படித்து, நம்ம நாட்டிலே பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, இங்கேயே ஆராய்ச்சி செய்த அடுத்த லெவல் விஞ்ஞானிகளை வைத்து தான் இந்த இஸ்ரோ இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கிறதே தவிர இந்த நாட்டை விட்டு போனவனை வச்சுக்கிட்டு இல்லை. அப்போ ஒளிமயமான எதிர்காலம்னு போட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு. ஒளிமயமான எதிர்காலம் உனக்கா இந்த தேசத்துக்கா? யாருக்கு ஒளிமயமான எதிர்காலம் வர வேண்டும் என்பதற்காக நீங்க நான் உட்கார்ந்துருக்கோம். இந்த நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் வரணுமா, இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு மாத்திரம் ஒளிமயமான எதிர்காலம் வேண்டுமா, இல்லை எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் போது அது இந்த தேசத்திற்கான எதிர்காலமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து நாம் வளர வளர இந்த தேசமும் வளரணும். அதுதான் முக்கியம். முதல் விஷயம், எஜுகேஷன்ல நம்ம நாலெட்ஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும். கே ஃபார் நாலெட்ஜ். இப்போ மோடி ஐயா அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் இந்த தேசமே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸ்கில்லுக்கு எஸ். ஆனா நிறைய கல்வியாளர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட் தான் ஒரு மனுஷனை ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் வைக்குது. அவன் என்ன ஆட்டிடியூடா ஒன்னொன்னையும் பார்க்கிறான் என்பதை பொறுத்து தான் அவனுடைய வளர்ச்சி இருக்கு. அது எப்படி ஆட்டிடியூடை எப்படி செக் பண்றது? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பெயினா ப்ளஷரா அது மாத்திரம் பதில் சொல்லணும். இட் ஷோஸ் யுவர் ஆட்டிடியூட். சரியா? எல்லாம் இன்னைக்கு சினிமாவுக்கு போங்கப்பா, பெயினா ப்ளஷர். ப்ளஷர்.
இன்னைக்கு எல்லாரும் பிக்னிக் போங்கப்பா, பெயின் ஆர் ப்ளஷர். நாளைக்கு காலைல மேத்ஸ் டெஸ்ட் இருக்குப்பா, பெயின் ஆர் ப்ளஷர். இது இன்னைக்கு உருப்பட நாம புரியுதா உனக்கு? ஆட்டிடியூட் என்னன்னு புரியுதா உனக்கு? நாளைக்கு டெஸ்ட், இன்னைக்கு நைட் எல்லாம் படிக்கணும்பா, பெயின் ஆர் ப்ளஷர். எத்தனை பேர் ப்ளஷர் கை தூக்கு? கொஞ்சம் பேர் ப்ளஷர் சொல்றீங்க. இன்று படிக்கணும், பெயின் ப்ளஷர். ப்ளஷர் யாரு? பெயின் யாரு? பெயின் தான் நிறைய. படிக்கணும்னா பெயின் தான். பட் நோ பெயின் நோ கெயின். அப்ப அந்த ஆட்டிடியூட். இப்ப சமீபத்தில் கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டிடியூடுக்கு முன்னால உனக்கு வேல்யூஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. வேல்யூஸ். ஸோ யுவர் வேல்யூ சிஸ்டம் டிஃபைன்ஸ் யுவர் ஆட்டிடியூட். யுவர் வேல்யூ சிஸ்டம் அண்ட் ஆட்டிடியூட் போத் டுகெதர் இட் ப்ரொமோட்ஸ் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். அதனால வேஸ்க் எஜுகேஷன், VASK, வேஸ்க், இதுதான் எஜுகேஷனுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதில் நாலேஜ் கடைசியாக வருது. கே வந்து கடைசியாக தான் வருது. முதல்ல வேல்யூஸ் வருது, ஆட்டிடியூட் வருது, ஸ்கில் வருது, அப்புறம் தான் நாலேஜ். வெறும் அறிவினால பயன் இல்லைன்னு இன்னைக்கு உலகம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வெற்று அறிவினால பயன் இல்லை, வெறும் IQ டெவலப் பண்றதுனால பயன் இல்லை. இன்னைக்கு உலகம் எல்லாம் யுத்தம் இருக்கு, பெரிய நவீன ஆயுதங்கள் வருது. இந்த உலகத்தையே 100 முறை அழிக்கும் அளவிற்கு அணுகுண்டுகள் செஞ்சு வச்சிருக்கிறோம். யூ குட் டெஸ்ட்ராய் திஸ் வேர்ல்ட் 100 times. அவ்வளோ அணுகுண்டுகள் செஞ்சு வச்சிருக்கோம். இது எல்லாமே IQ தான். அறிவு அதிகமாக வளர்ந்ததன் விளைவு தான் இது எல்லாமே. ஆனால் அதெல்லாம் செயல்படுத்துகிற வேல்யூ சிஸ்டம் இல்லாதனால பீஸ்னா என்ன, ஹார்மனினா என்ன, அன்புனா என்னெல்லாம் தெரியாதனால தான் இத்தனை அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உலக யுத்தம் வருமானு ஒவ்வொரு நாளும் பல நாட்டு மக்கள் பீதியோடு இருக்கிறாங்க. அதனால நாலேஜ் கடைசி தான். நம்ம நாட்டிலுமே நாலேஜை கடைசியாக தான் வச்சிருந்தாங்க.